இப்ப சொல்லுங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டீங்கல்ல? நீங்க 2 பேரும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பையனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ விதி புருஷனோட விதியோட இணைஞ்சிரும். இவளை நீ சந்தோஷமா வச்சிருந்தா உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ இந்த வீட்டோட தேவதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இந்த வீட்டுக்கு பிடிச்ச சனி. இவளாலதான் பிரச்சனையே வரும். அப்புறம் சால்வ் பண்ற மாதிரி நடிப்பா. அடிக்கடி உங்களோட இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த பிரக்யா தான்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இவ உன இந்த வீட்டோட தேவதை இல்ல, இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீட. பாவம், அவளை நீ கொஞ்சம் அதிகமாவே கஷ்டப்படுத்திட்ட போல இருக்கு. இப்ப போய் அவளை சமாதானப்படுத்து. என்னப்பா பாக்குற, போய் சமாதானப்படுத்து. அட, இவங்க 2 பேருடைய செல்லு இங்க இருக்கே. மோனா, இங்க பாருமா. இது பிரக்யா, அப்புறம் அவளோட புருஷனோட போனு. அவகிட்ட கொடுத்துருமா. ஓகே. அப்பா கடவுளே, அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். இங்க பாரா, மிஸ்ஸஸ் கவுண்டமணி கூட அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க. அப்போ இவங்களோட பாஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். கம் இன். நீயா? உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட பேச வந்தேன். சொல்ல, என்ன விஷயம்? உன் பொய்யை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பொய் அது? அதான் நீ கிச்சன்ல சொன்னியே உனக்கு அவர் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. அவரை பத்திலாம் நீ கவலைப்படலன்னு சொன்னியே. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலையே. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆலியா. எல்லாம் நல்லா தெரியுதே. நான் அவர் தோல் மேல கை வச்சப்ப உனக்கு ஏன் எரியுது? நீ எதுக்கு கோவப்பட்ட? வாட் ரபிஷ். எனக்கு கோவம்லாம் ஒன்றும் வரல. நீ பொய் சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா உன் கண்ணு காட்டி கொடுக்குது. ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? இல்ல, நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் பேசியே தீருவேன். உன்னோட பர்சனல் லைஃபை பத்தி நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. நானும் பேச மாட்டேன். ஆனா நீ என்னோட பர்சனல் லைஃப்ல உன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட தேடினன்னு வை, அப்போ நான் பேசாம இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? பாரு, இப்படி சொல்லி நீயே டிக்ளேர் பண்ணிட்ட நீ எனக்கும் அவருக்கும் நடுவுல வரணும்னு நினைக்கிறேன்னு. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னு வை ஆலியா, நீ அவரை நெருங்கணும்னு ஒரு அடி எடுத்து வச்சா கூட நடுவுல நான் செவரு மாதிரி நிப்பேன். அப்போ உனக்கு முன்னாடி நிக்கிறது த்ரிஷா இல்ல, அவரோட பொண்டாட்டி ஞாபகம் வச்சுக்க. அவருக்காக என்னோட உயிரை கொடுக்கவும் முடியும், அதே சமயம் உயிரை எடுக்கவும் முடியும். ஆலியா, ஒரு அம்மாவை ஒரு பொண்டாட்டியை உன்னால தொல்லை பண்ண முடியும், ஆனா உன்னால அவங்கள தோக்கடிக்க முடியாது. வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாரு. நான் சேலஞ்சுக்கு எப்பவுமே ரெடியா தான் இருப்பேன். நான் இப்போ உள்ள வரும்போது நாக் பண்ணிட்டு தான் வந்தேன். அதான் உங்ககிட்ட அப்ப நான் சொன்னேனே, எங்க ரூமுக்கு வரும்போது அடுத்த தடவை நாக் பண்ணிட்டு வானே. நெக்ஸ்ட் டைம் நீ நாக் பண்ணிட்டு வரலன்னா அப்புறம் ப்ரூவ் ஆயிடும் நானும் அவரும் ஒன்னா இருக்கிறதுல உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. பிரக்யா,
புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில இருக்க காதல் மழை காலத்துல வர மழை மாதிரி கொஞ்ச நேரம் நிக்கலாம், அப்புறம் மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டீங்கல்ல? எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதனால தான் அதை சொல்றதுக்கு வந்தேன். நம்மளை விட்டு ஒருத்தங்க தூரமா போயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம மேல காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தூரமா இருக்காங்க, ஆனா மனசுல தானே இருக்காங்க. காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். காதல் எப்பவுமே இருக்கும். தப்பு நடந்துச்சு இல்லைன்னு சொல்ல. ஆமா, அன்னைக்கு தப்பு நடந்துச்சு. நான் வேற உன்னை சமாதானம் படுத்தலான்னு வந்தா நானே அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீ பாட்டியை எவ்வளவு விரும்பினியோ. அவங்கள நீ ரொம்ப மிஸ் பண்றல்ல. எனக்கு தெரியும் அந்த பாட்டி சொன்னதை கேட்டு உன் கண்ணில் கண்டிப்பா கண்ணீர் வந்திருக்கும். நீ அழறத நிறுத்து, இல்லைன்னா பாட்டி ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்னாச்சு? உன் கண்ணில் ஏன் இவ்வளவு சோகம் இருக்கு? சாரி, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நீங்க கூட எதுவும் ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுல எங்க தப்பு எதுவும் இல்லை. நீங்க தான் விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட நாங்க என்ன சொன்னோம்? எங்க மத்த பார்ட்னர்ஸ் வரதுக்காக நாங்க வெயிட் பண்றோம்னு சொன்னோம். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா என்னோட கேபின்ல இல்ல, வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. Why don't you understand, sir? எங்களால வெளியே வெயிட் பண்ண முடியாது. இந்த கேபின் தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? இது பேங்க், ரெஸ்டாரண்ட் கிடையாதுங்க. டேபிள் புக் பண்ணி உட்கார்றதுக்கு. நீங்க எங்க பேங்கோட பிரைம் கஸ்டமர் ஆக போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இங்க டைம் பாஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு இப்ப தோணுது. செக்யூரிட்டி, என்ன அவசரம்? என்ன பண்றீங்க நீங்க? Be quiet. எங்க கூட்டாளிங்களாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் விட அதிகமா உங்களுடைய ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவைப்படும். நான் இப்ப காஃபி குடிச்சிட்டு வரேன். என்ன பாக்குற? கண்ணு பேக்ல வை. ஓடணும்னு நினைக்க கூட நினைக்காத. இல்லைன்னா நாம இப்ப பாத்துக்கிட்டாலும் பழைய விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வலியும் எனக்கு ஞாபகம் வருது. சந்தோஷம் ஞாபகம் வரலையா? இந்த
உனக்கு சந்தோஷம் அந்த கிங் சிங் தானே கொடுத்தான். என்ன சொன்ன நீ? அவன் உன்னை ரொம்ப கேர் பண்றானா? அப்ப நான் உன்னை கேர் பண்ணவே இல்லையா? உனக்கு எப்பவுமே கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லையா? விடுங்க என்ன. ஏன் இப்போ நான் உன்னை தொட்டா கூட உனக்கு பிரச்சனையா இருக்கா? பிரச்சனை தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். எனக்கு வலிக்குது. உனக்கு வலிக்குதா? சரி பார்க்கலாம். உனக்கு அதிகமா வலிக்குதா எனக்கு அதிகமா வலிக்குதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் என் கையை விடுங்க. இல்ல விட மாட்டேன். இப்ப கையை பிடிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? அவர் என்கிட்ட தான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மனசுல எப்பவுமே எனக்காக அன்பு இருக்குன்னு நான் எதிர்பார்த்தது தப்புதான். ஆனா அவர் பாட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்படி என்னோட மனசுல என்னைக்கும் அவர் கொடுத்த வலி இருக்குமோ அதே மாதிரி அவர் மனசுல எப்போ என் மேல கோவம் மட்டும்தான் இருக்கும். யாருப்பா? நீ பயப்படாத, நான் ஏதாவது பண்றேன், பயப்படாத. ஏய், இது உங்களோட வேணா? ஆமா என்னோட வேண்டாம். ஆமா, இதை நீ எதுக்கு திறக்கிற? இதுல ஒரு ஆள் இருக்காரு. ஓடணும்னு பார்த்தா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். இங்க பாரு, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல. ஆனா இப்போ உன்னை சும்மாவும் விட முடியாது. ஏன்னா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஐம் சாரி. நான் உள்ள அப்படி பண்ணாம இருந்திருக்கணும், தப்பாயிடுச்சு. நான் ஃபோர்ஸ் பண்ணி உன் கையை பிடிச்சது உனக்கு வலிச்சிருக்கும். அதுக்காக ஐம் சாரி. சாரியா? இன்னும் எவ்வளவு விஷயத்துக்கு தான் சாரி சொல்லிட்டு இருக்க போற? நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். ஏதாவது சொல்லிட்டா உடனே உன்னோட ஈகோ அதிகமாயிடும். ஆனா இன்னைக்கு உன்னோட லைஃப்ல இருந்து என்ன போன்னு சொல்லிட்ட. இங்க பாரு, நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. நீ மட்டும் என்ன மன்னிக்கலன்னு வெயி, என்னால வாழவே முடியாது. ஐ நோ, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா எல்லாத்தை விட பெரிய
குக்கி குக்கி டாடிக்கு இப்ப ஜுரம் அடிக்குதுல, நம்ம இப்ப அவர் கூடவே இருக்கணும். ஒருவேளை அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டா நம்ம அவரை தனியா விட்டுட்டு இப்படி போக கூடாது. டாடிக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குதே. டாடி 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 டாடி. பிரின்சஸ், டாடியை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடு, அதுக்கப்புறம் பாரு எல்லாம் சரியாயிடும். ஓகே குக்கி, நீ டாடிக்கு பக்கத்துலயே இருக்கணும். நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். லுக், அப்பா ஓகே தான், நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்பவே எழுந்துக்கிறேன் பாரு. நோ டாடி, நீங்க படுத்துக்கிட்டே இருங்க. நான் ஜஸ்ட் 2 நிமிஷத்துல உடனே வந்துடுறேன். பாட்டி பாட்டி சீக்கிரம் வாங்க. டாடிக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. என்ன ஜுரம் அடிக்குதா? இரு பாக்குறேன். அட கடவுளே, உன் உடம்பு கொதிக்குதுப்பா. இரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். சித்தி, டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சீக்கிரம் சரியாயிடும். சும்மா இரு, நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். கேரா, ஃபோன் எங்கம்மா? இந்தாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, நான் அம்மாக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா லாக்கர் சாவி கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்கு சாவி கிடைக்கலையா? அப்ப இவனை என்ன பண்ணலாம்? இவனுக்கு கொஞ்சம் புரிய வைய. 3 எண்ணுவேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல அவனுக்கு கவுண்டிங் தெரியாது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணவா? இல்ல நீ சாவியை எடுத்தறியா? தேடிக்கிட்டு தானே இருக்கேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன கொன்னுடாத. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். லாக்கர் சாவி எங்க இருக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேங்க்ல நிறையவே கேஷ் இருக்கு. நீங்க அது எல்லாத்தையும் வேணா எடுத்துட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஓகே, முதல்ல பணத்தோட ஆரம்பிக்கலாம். வாங்க, பணம் எங்க இருக்குன்னு காட்டுங்க. ஒரு நிமிஷம். இப்ப என்னாச்சு? லாக்கரோட சாவி ஒருவேளை என்னோட பர்சனல் டிராயர்ல இருக்கலாம். போனியே தங்கத்துல தான் ஆரம்பிக்கும் போல இருக்கு. என்ன என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருந்த? பாஸ், இவன் போலீஸ்க்கு கால் பண்ணனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டல. இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது பண்ணணும்னு பார்த்த, அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன். டைரக்டா சுட்டு போய்கிட்டே இருப்போம். எவ்ரிதிங் டன்? எஸ் பாஸ், வேன் கூட வந்துருச்சு. நீங்க சொல்றதுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஓகே, போலாம். நம்மள உள்ள வர சொல்றாங்க. என்ன பண்ணணும்னு இப்ப புரிஞ்சிருச்சுல? பாஸ், நீங்க கீழே வரலையா? இல்ல, நான் இங்கேயே சாவி தேடுறேன். ஓகே. இவங்க கன் பாயிண்ட்ல எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சுக்க நினைக்கிறாங்க. அப்பதானே எல்லாரும் தப்பிச்சு ஓட முடியாது. எதுக்கு இப்ப இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்க? சீக்கிரமா போ. அட்டென்ஷன் ப்ளீஸ். This is your bank manager speaking. ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு. பேங்க் எம்ப்ளாயீஸ் அப்புறம் கஸ்டமர்ஸ் எல்லாரும் சென்டர் ஏரியாக்கு வந்துருங்க. Hurry up please. யாருமே பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. சீக்கிரமா எல்லாரும் பேங்கோட சென்டர் ஏரியாக்கு வந்துருங்க.
கீழே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் கையில கன் இருக்கிறத நான் பார்த்தேன். ராபரி நடக்குது போல இருக்கு. என்ன